திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் சர்ச் ஹிஸ்டரி, சபை சரித்திரம் என்ற தலைப்பில் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக இந்த பாடத்தை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த பைபிள் நம்ம கையில் இருக்கும்போது அது ஏறக்குறைய 6000 வருட வரலாற்றை உடையதாக இருக்கிறது. அப்படியானால் 6000 வருட சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறதுனால இந்த சரித்திரத்தை தேவனுடைய பார்வையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். We must understand the Bible history from God. தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு, பேனா இருந்தால் அடிக்கோடு விடுங்கள், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தில் முன்பு எழுதியிருக்கிறவைகள் ஆதியாகமம் 1:1 எல்லா தகவல்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா சரித்திரம் எழுத்து வடிவுக்கு வந்தால் தான் மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஹிஸ்ட்ரி மஸ்ட் பி ரிட்டன், இல்லையா? சரித்திரம் எழுதப்பட வேண்டும். ஆகவே தான் பைபிள் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்போது பைபிளுடைய சரித்திரத்தை தேவன் நமக்கு தருகிறார். The history of the Bible, it begins with God. ஆக கடவுளை தள்ளிவிட்டு பைபிள் சரித்திரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நல்ல வேளை தேவன் நமக்கு எல்லாவற்றையும் படித்து புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மொழியில் இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சபை சரித்திரத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அந்த சபை என்பது யார், யார் அதனுடைய தலை, இதை நம்ம முதல்ல கவனிக்கணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த ஒரு வசனத்தில் சபை என்பது எது, அந்த சபையின் தலை யார், அந்த சபைக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தேவனால் நிரப்ப முடியும், எல்லா மனிதர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும். அது சரீரம் என்று பேசப்பட்டிருக்கு. சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். தலையே இல்லைன்னா ஒரு மனிதனை நம்மால் அடையாளம் காண முடியாது. அது யாருடையது என்று தான் நம்ம சொல்லுவோம். தலை இருந்தால் தான் அது இன்னாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவை நாம் நீக்கிவிட்டு சபையினுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ள முடியாது. பை ரிமூவிங் த ஹெட் ஆஃப் கிரைஸ்ட் you never understand the body of Christ. ஆகவே தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபைக்கு மேலான தலையாக தேவன் அவரை வைத்திருக்கிறார். 1 எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த தலை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த காலத்தில் வைக்கப்பட்டது? ஏன்னா பைபிளில் 6000 ஆண்டுகளை நம்ம பார்க்குறோம். அப்படியானால் எந்த ஒரு காலகட்டத்தில் தேவன் இந்த பணியை செய்தார்? 9வது வசனம், காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. அது ஒரு ரகசியம். அதை அப்போஸ்தலருக்கு தேவன் வெளிப்படுத்தினார்.
காலங்கள் நிறைவேறும் போது என்ற ஒரு தகவல் நம்ம அங்கே பார்க்கிறோம். எந்த காலத்தை சொல்லுகிறார்? ஏனென்றால் சிருஷ்டிப்பின் காலம் இருக்கிறது, நோவா காலம் இருக்கிறது, தொடர்ந்து ஆபிரகாமின் காலத்தை நாம் பார்க்கிறோம், அதுக்கப்புறம் இஸ்ரவேலருடைய காலத்தை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் ராஜாக்களின் காலம், தீர்க்கதரிசிகளின் காலம். ஆக இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ளவே 2 பெரிய காலங்களை நம்ம பார்க்கலாம். சிருஷ்டிப்பின் காலம், மோசேயினுடைய நியாயப்பிரமாண காலம் அப்படின்னு அதை பிரிச்சுக்கலாம். அன்பு சகோதரர்களே, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமம். இந்த இடத்துல நியமம் என்றால் ஏற்பாடு, திட்டம், உடன்படிக்கை, போதனை. ஆகவே விளங்கும் நியமத்தின்படி என்ன செய்கிறாராம்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும். அப்போ இந்த சபை என்பது பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தலைக்கும் உடம்புக்கும் கழுத்துன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த கழுத்தை வெட்டினா உடல் தனியாகவும் தலை தனியாகவும் போயிடும். கழுத்தையும் உடலையும் ஒட்டி வைக்கிற ஒரு பகுதி மாதிரி சபையானது மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிறது. ஆகவே தான் இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கும்படியாகவும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் உடலாக இருக்கும்படியாகவும் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு நியமம், ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாடு. ஆகவே என்ன சொல்கிறாரு? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் எங்கே கூட்டப்பட வேண்டும்? யாருக்குள்ளே கூட்டப்பட வேண்டும்? சகோதரரை, நாம் அனைவரையும் தேவன் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே கூட்டலை, அல்லது உலகத்தில் உள்ள ஒரு அரண்மனைக்குள்ளே கூட்டலை, அல்லது நாம் இழந்து விட்ட பரதீசு என்று சொல்லக்கூடிய ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவன் நம்மை கூட்டலை. எங்கே கூட்டுறாரு? கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டுகிறார். தேவன் மனிதனை கூட்டும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்வாரி தான், அந்த சிலுவை தான். சிலுவையிலே இயேசுனுடைய மரணம் தான் நம்மை கூட்டி சேர்க்கும் இடம், நம் அனைவரையும் அணைத்து கொள்ளும் இடம். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அங்கே அவர் நம்மை கூட்டுகிறார். இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அங்கே நம்மை கூட்டுகிறார். என் அன்பு சகோதரர்களே, சிலுவை நம்மை தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கும் இடமாக இருக்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 266. இயேசு கிறிஸ்துவை கொண்டு, கவனியுங்கள், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, பேனால் அடிக்கோடுங்கள், ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இந்த சரித்திரம், இந்த தேவனுடைய திட்டம் ஆரம்பத்தில் ரகசியமாக இருந்ததுதான். இட் வாஸ் a mystery in the beginning. But when the time has come and being fulfilled, அந்த காலங்கள் நிறைவேறின போது தேவன் ஆதி காலம் முதல் தாம் மனதில் கொண்டிருந்தவைகள் எல்லாம் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு விருப்பம் கொண்டார். இந்த இடத்துல இந்த பைபிளை நம்ம கண்டிப்பாக கையில் எடுத்துக்கணும். When you want to search the history of the church, unless you depend and put your faith on the Bible, you never understand the history of the church. சபையினுடைய சரித்திரத்தை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. கத்தோலிக்கர்கள் மைல் கணக்கில் புத்தகத்தை வச்சிருக்காங்க. அவங்க 2000 வருஷமாக எங்களுக்கு சரித்திரம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு புராட்டஸ்டன்ட் சபைகளும் கத்தோலிக்கர்களும் இன்னும் பெந்தேகோஸ்து மக்களும் கூட அவர்கள் ஏராளமான புத்தகங்களை, வெளிப்பாடுகளை எழுதி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒருவரும் தங்களுடைய சரித்திரத்தை அவர்கள் படித்து பார்க்க விரும்புவதில்லை. பாருங்கள், நம்முடைய பெயர் என்ன, நாம் எந்த தேதியில் பிறந்தோம், எந்த ஊரில் பிறந்தோம், இது ஒரு அடிப்படையான தேவையான
நாகரிகமான பதில்களாகத்தான் இருக்க முடியும். நான் எந்த தேதியில் பிறந்தேன்னு தெரியாது, எந்த ஊரில் பிறந்தேன்னு தெரியாது, எனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எவ்வளோ மூட நம்பிக்கையாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது, ஒரு பிறந்த தேதி இருக்குது, பிறந்த ஊர் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியும். மிருகங்கள் கூட தங்களுக்குன்னு ஒரு சில அடையாளங்களை வச்சுருக்கு. இது என்னுடைய இடம், இது என்னுடைய குகை, இது என்னுடைய கூடு என்று அதற்குரிய காலத்தில் ஒரு சிறிய சரித்திரத்தை அது வச்சுருக்கு, ஒரு காலத்தை அது வச்சுருக்கு. மனிதர்கள் தங்களுடைய சரித்திரத்தை வச்சுருக்காங்க. நம்முடைய நாட்டில் எத்தனை சரித்திரங்கள் நாம் படிக்கிறோம். வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் படிக்கிறோம். இப்போ மனிதர்கள் நல்ல உண்மையான சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா மனிதனுடைய காலடி இருக்கிற மண்ணை தோண்டினால் நம்முடைய பூர்வ சரித்திரங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஜியாலஜிக்கல் சர்வே, தொல்லியல் துறை என்று ஒரு துறை வச்சுருக்கோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, நாம் யார் என்பதை பழங்கால கற்கள், நம்ம பயன்படுத்தின பொருட்கள், அது எவ்வளோ காலமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கார்பன் டேட்டிங், அதாவது ஒரு பொருள் இவ்வளோ காலம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் ஒரு மனிதனுடைய எலும்பு கூட எடுத்து அவன் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தான் அப்படின்றத கார்பன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கார்பன் 14 சொல்கிறாங்க. அதை மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அதுதான் இந்தியாவினுடைய நாகரிகம், அதுதான் சரித்திரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீபத்தில் கீழடி நாகரிகம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை விட ரொம்ப பழமையாக இருக்கிறது. அப்போ இங்கே தோண்டி எடுக்கும்போது இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழர்களுடைய நாகரிகத்தை நம்மால் பார்க்க முடியுது, சொல்ல முடியுது. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இன்றைக்கும் மிக விவரமாக நம்ம அதை படித்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு இனம், ஒரு குழு, ஒரு மனிதன், இவர்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த நாகரிகத்தை தெரிந்து கொள்ளணுன்னா நமக்கு பின்னால் போய் இதெல்லாம் தேடி பிடிக்கணும். அது மாதிரி பைபிளில் சபையினுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அதை குறித்து தேவன் முன்கூட்டி என்ன சொன்னார், அங்கிருந்து ஆரம்பித்தோம்னா இந்த சரித்திரத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். மனிதன் மண்ணுக்கு அடியில் இருக்கிற சரித்திரத்தை தேடி பிடிக்கிறான். கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதாகமத்தினுடைய சரித்திரத்தை வசனத்தின் கீழே தேடி பிடிக்கிறோம். மண்ணுக்கு அடியில் நம்ம தோன்றது கிடையாது. ஆகவே தான் we search our history from the word of God. அப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய சரித்திரத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள், எபேசியர் 3 அதிகாரம் 11 வசனம், இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதாவது அந்த ரகசியம் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கான். எல்லா மனிதரையும், எல்லா இனக்குழுவையும், எல்லா மொழியையும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்படியானால் அந்த தலையாகிய கிறிஸ்து தாங்கி இருக்கிற அந்த உடல், அந்த சபை, அதனுடைய சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது. உதாரணமாக நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அதை உங்கள் இனிஷியலே வச்சுருப்பாங்க. உதாரணமாக ஒரு ஆள் பேர் சொல்கிறாருன்னா நெல்லை ஜபராஜ் என்று சொல்கிறாருன்னு வைப்போம். அப்போ அது அவருடைய ஊரை காட்டுது. அரவங்குறிச்சி ஜான், அப்போ அரவங்குறிச்சி ஊரில் பிறந்தாருன்னு அர்த்தம். அது மாதிரி அரக்கோணம் ஜபஸ்டின், அப்போது அந்த ஊரோட அவருடைய பேர் விளங்குது. நம்ம ஊர்லலாம் மனிதர்கள் பேர் வைக்கும்போது ஊர், அப்பா பேர், நம்முடைய பேர் சுருக்கமாக நம்ம வச்சுக்குவோம். அது மாதிரி சபையை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அந்த ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, தீர்க்க தரிசனத்தில் முதலாவது தேவன் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கார்,
ரொம்ப அட்வான்ஸாக சொல்லியிருக்கார். சபை துவங்குவதற்கு முன்னால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஊரில் தான் சபை தொடங்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சபை துவங்குவதற்கு முன்பாக சுமார் 750 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த பகுதி பழைய ஏற்பாட்டில் 807வது பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனம், கடைசி நாட்களில். இந்த துவக்கமே நீங்கள் பாருங்கள். அப்போது பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய ஜெனிசிஸில் ஆரம்பித்து ஆதியாகமத்தில் ஏசாயா வரைக்கும் வருகிற ஒரு காலகட்டத்திலிருந்து நாம் இந்த வசனத்தை கவனிக்கணும். இதுக்கும் பின்னால் ஒரு கடைசி காலத்தை அவர் சொல்கிறார். நிறைய பேர் இந்த கடைசி காலம், கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை பற்றி நினைக்கிறாங்க. அது மாதிரி நினைக்கிறவங்க பெந்தேகோஸ்து அமைப்பு மக்கள். இந்த இடத்துல கடைசி நாட்கள் என்பது எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய சரீரமாகிய சபை காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி கட்டப்படுகிற சபை, முற்காலத்தில் ரகசியமாக இருந்து இப்பொழுது வெளிப்பாடாக இருக்கிற சபை, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். கவனிங்கள், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அநேக சமயத்தில் இந்த வசனத்தை படிக்கிறவர்கள் மலையின் மீது கட்டப்பட்டிருந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி இது பேசுகிறது. பர்வதம் சொன்னால் மலைன்னு அர்த்தம். ஆனால் எருசலேம் தேவாலயம் யூதர்களை மட்டும் ஏற்றுக்கொண்டது. யூதர்கள் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும், புறஜாதிகள் போக முடியாது. ஆகவே இங்கே எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். அப்படி ஓடி வருகிற ஒரு ஆலயம் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படும். பைபிளில் மலைகள் என்பது ராஜ்யங்களை குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது, ஆலயத்தையும் குறிக்கிறது. அதனால் பர்வதங்கள் என்ற அந்த வார்த்தைக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஏசாயா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்போது எருசலேமில் மலையின் மேலே, மலை சூழ்ந்த நகரத்தில் சாலமோனுடைய தேவாலயம் இருக்குது. அப்படியானால் இங்கே எருசலேமில் இருக்கிற தேவாலயம் ஏற்கனவே இருக்காங்க. அப்போ ஏசாயா என்ன சொல்கிறாரு? இல்லை, இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு தேவாலயம். அப்படியானால் இந்த வசனம் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பற்றி அல்ல. தேவன் காலங்கள் நிறைவேறும்போது எல்லா மனுஷர்களையும் கூட்டி சேர்க்கிற ஒரு தேவாலயத்தை குறித்து பேசுகிறார். சபை ஆலயம் என்று பேசப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஆலயத்துக்குள்ள வர மனிதர்கள் எப்படிப்பட்ட மக்கள்? எல்லாரும் வரலாம். யூதர்கள் வரலாம், இஸ்லாமியர்கள் வரலாம், இந்துக்கள் வரலாம், சீனர்கள் வரலாம், உலகத்தில் எல்லா மனிதர்களும் வரலாம். பாருங்கள் 3வது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் கவனிங்க, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். பைபிள் கொஞ்சம் தெரிஞ்ச போதகர்களுக்காக சொல்கிறேன். பழைய ஏற்பாடு எங்கேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையில் ஓரேப் என்ற இடத்திலிருந்து தேவன் பழைய ஏற்பாட்டை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாடு எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? எருசலேம் நகரத்திலிருந்து. அதனால்தான் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும் அல்லது வெளிப்படும். So the Old Testament, Moses received the Old Testament on the mountain of Sinai, whereas the New Testament was given on the mountain of Jerusalem.
எருசலேம் மலையிலிருந்து நிச்சயமாக சபை அங்கே தான் துவங்குச்சு. கிறிஸ்துவும் அங்கே தான் மரித்தார். கொல்கதா என்பது எருசலேமை சேர்ந்த ஒரு பகுதி. எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த மதுச்சுவருக்கு பக்கத்தில் தான் சபை துவங்கி இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளோ சரியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த தீர்க்க தரிசனப்படி அந்த சபைக்குள்ளே வர மனிதன் மாற்றம் அடைகிறான். எவ்வளோ பயங்கரமான மாற்றம் அடைகிறான் பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். பரிசுத்த ஆவியை கொண்டு கடிந்து கொண்ட மனிதன் தான் மனம் திரும்பி சபைக்குள்ளே வரான். எல்லா மனிதர்களையும் தேவன் கடிந்து கொள்கிறார். பரிசுத்த ஆவி வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் இனி ஒரு நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலை கன்விக்டிங் யூ ஃப்ரம் சின், ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே பரிசுத்த ஆவியை கொண்டு கடிந்து கொண்ட மனிதன், மனம் திரும்புகிற மனிதன் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படுகிறான். அவன் கீழ்ப்படிந்த போது அவன் வாழ்க்கை மாறி இருக்கிறது. பாருங்கள், வெட்டுவதற்கான ஒரு பட்டயம் அது இரும்பால் செய்யப்பட்டது. அதே போல் கொலை செய்வதற்கான ஒரு ஈட்டி அதுவும் இரும்பால் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பட்டயத்தையும் அந்த ஈட்டியும் மறுபடியும் நெருப்பில் போட்டு அதை நன்றாக உருக்குவீர்களானால் வேறு பொருளாக மாற்றிக்கலாம், வேறு பொருளாக பயனுள்ள பொருளாக மாற்றிக்கலாம். உதாரணமாக மண்வெட்டியை மாற்றிக்கலாம், அறுவடை செய்கிற அந்த அறுவடை கத்தியாக மாற்றிக்கலாம். மண்வெட்டியும் அந்த அறுவடை கத்தியும் உழைப்பு, உணவு, விவசாயினுடைய தோழனாக இருக்கிறது. மண்வெட்டியை வெட்டினா தான் மண்ணை எடுத்து பிரித்து பார்த்தால்தான் விதை விதைக்க முடியும். விளைஞ்ச பிறகு கையில் பிடுங்க முடியாது. அதை அறுவடை செய்வதற்கு அருவா கத்தி நமக்கு தேவை. ஆனால் இந்த மண்வெட்டியும் இரும்பு தான், இந்த அறுவடை செய்கிற அந்த அருவா கத்தியும் இரும்பு தான். இந்த ரெண்டையும் இரும்புல தானே செஞ்சாங்க. புது இரும்பு பழைய இரும்பெல்லாம் கிடையாது, எல்லாம் இரும்பு தான். எப்போ வேணாலும் நம்ம அதை மாற்றிக்கலாம். பாருங்கள் 4வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள், நல்ல கவனிங்க, பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாளாகவும் அடிப்பார்கள். பட்டயங்கள் மண்வெட்டியாக மாறிச்சு, ஈட்டிகள் அரிவாளாக மாறிடுச்சு. பட்டயமும் ஈட்டியும் யுத்த கருவிகள், கொலை கருவிகள். மண்வெட்டியும் அரிவாளும் சமாதான கருவிகள், உணவு கருவிகள். அதே மனிதன் ஈட்டியை போல பட்டயத்தை போல இருந்தான். இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளே வந்து விடும்போது அவன் மண்வெட்டியை போல, அரிவாளை போல அற்புதமான மனிதனாக, பயனுள்ள மனிதனாக, தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கிறவனாக மாறுகிறான். இதை தான் மனமாற்றம், சேஞ்ச் ஆஃப் லைஃப், கன்வர்ஷன் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். வாட் இஸ் சிம்பிளி மீன்ஸ் கன்வர்ஷன்? Conversion, it is a change of your heart and your attitude and your life with your neighbor. மனமாற்றம் என்பது தன்னைத்தானே மாற்றுகிறது மட்டும் இல்லை, தன் சக மனிதனோடு எப்படி வாழ்வது என்பதை தீர்மானிக்கிறது. வெட்டுக்கத்தியாக இருந்த மனுஷன் மண்வெட்டியாக மாறிட்டான். குத்து ஈட்டியாக இருந்த மனுஷன் அரிவாளை போல மாறிட்டான். சமாதான கருவியாக மாறிட்டான். கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறக்கிற ஆள் இப்படி தான் இருக்கான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. பட்டயம் போச்சு, ஈட்டி போச்சு, எல்லாம் புதிதாயிற்று. இப்பொழுது அவன் மண்வெட்டியாகவும் அரிவாளாகவும் சமாதான கருவியாக மாறிட்டான். ஆகவே அவன் புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகவே என் அன்பு சகோதரர்களே,
இந்த சரித்திரத்தை நம்ம புரிந்து கொண்டால்தான் சபைக்குன்னு இருக்கிற ஒரு சரித்திரம் என்னன்றதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கவனமாக இதை படிக்கணும். 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் ஒரு கால் பழைய பாடங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதை நீங்கள் போய் தேடி பிடிச்சி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது நம்முடைய பைபிள் அவர் ஆப்லேயோ நீங்கள் தேடிக்கொள்ளலாம். என் அன்பு சகோதரர்களே, விரைவாக புதிய ஏற்பாடு முழுவதையும் ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டில் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி முழுவதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதற்கான முயற்சிகளை நான் ஈடுபட்டிருக்கேன். அந்த வேலை எப்பொழுது முடியும் என்று எனக்கு தெரியல. தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் தொடர்ந்து 2ஆம் ஆண்டு கடந்து 3ஆம் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் அழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நிறைய பேர் பெரிய பெட்டிகளில் நோட் புத்தகங்களை எழுதி படம் எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. சிலர் நான் அழைச்சி காண்பிச்சாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா நோட்ஸும் எழுதி வைங்க. அது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் உதவும். நீங்கள் படிக்கிற பாடம் எதுவுமே ரகசியமாக ஏதோ இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குற மாதிரி அல்லது கட்சிக்கு சேர்க்குற மாதிரி எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுற ஒரு இழிவான வேலையை நான் செய்வது கிடையாது. நான் சொல்வதெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், அந்த இரத்தத்தால் கழுவப்படுங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த திருச்சபைக்குள்ளே வாழுங்க, சத்தியத்தின்படி நடங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய நன்கொடையை எனக்கு அனுப்புவதாக இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். அதை நான் வரவேற்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போதிக்கிற நான் காணிக்கை கொடுங்கள் என்று ஒரு நாளும் நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். தேவையில்லாவற்றையும் அவர் கொடுப்பார். ஆகவே உங்களிடத்தில் அதிகமாக மிச்சமாக கர்த்தருக்கென்று ஒன்று செலவழிக்க விரும்பினால் அதை எனக்கு அனுப்பலாம். அதை நான் வரவேற்பேன். ஆனால் அது கட்டாயத்தினால் அல்ல என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 22 ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கும் வயது சென்று விட்டது. ஆகவே என்னுடைய காலத்தில் நான் முடிக்க வேண்டிய பணிகளை செய்து முடிக்க எனக்காக ஜெபியுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, உம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் வழங்கப்பட்ட இந்த சரித்திர சுவடுகளை மக்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். எங்கள் மனதை திறந்தரலும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882.